எல்லாம் உள்ள வைங்க. அப்படி வச்சுக்கா. கீழே போட்டானா கழுத்து கொடுத்துருவாண்டி. 10 வயல பட்டு. எவ்வளவு நேரம் பார்த்து வைக்கிறத? வாயில வை நல்லா. சொத்தமா வைடா. ஏய், கிட்ட வர கூடாது. யாரை உள்ளா கூப்பிடு. ஏய் வாயில வைடா. இந்தாப்பா நெருப்படி யாருப்பா? இல்லையா இது வந்துட்டா சாரி அடி வாங்கடா அப்பா. அதுக்கு ஒரே டைம் தான் வைக்குவான். எத்தனை டைம் வைக்கிறது வாயில? என் வாழ்க்கையே மாறி போச்சு பத்தியா கடவுளே. ஆமா, எல்லாருக்கும் அதே நிலைமை தான். எல்லாருக்கும் அதே நிலைமை தான். இதே மாதிரி போய் அப்பள கம்பெனி வேலை செஞ்சாலும் பயிர கூட அன்பார்ந்த பெரியவர்கள் இருந்தாலும் ஒரு ஆண்மகனாகட்டும் பெண்மணியாகட்டும் இவ்வளவு நேரம் பார்த்தது புண்ணியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் போற நாடகம் முடியும் போது எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஐயா ஐயா எனக்கு இந்த குஷ்டி வியாதி தெரிய வேண்டும் என்றால் யாரை நாடி செல்வதே தெரியவில்லையே. இந்த சாபம் கொடுத்தது ஆண்டவர். இந்த சாப மோசன் எங்க போக வேண்டும் அவரிடத்திலே சென்றால் எனக்கு சாப மோசன் கிடைக்குமா எனவே தெரியவில்லை. ஆண்டவா கோவிந்தா கண்ணா கார்மேகமண்ணா கோவிந்தா இந்த தினத்திலே பார்த்தவர் நீயே குஷ்டி வியாதி கொடுத்து விட்டிய கடவுளே என்னையா விதி ஒரு ஆண்மகனாக இருந்து மாற்றான் மருகி என்ற கைப்பற்றோ அதெல்லாம் ஒரு குஷ்டரோகியாக சாபம் கொடுத்திருக்கின்றேன். இந்த சாப விமர்சனம் ஆக வேண்டும் என்றால் நீ என்ன சொல்ல தெரியுமா? இங்கிருந்து என் துணையை கொண்டு காண்டவனம் போக வேண்டும். காண்டவனத்தை எரிக்க வேண்டும். அகலம் நிகழம் பொருத்திய 100 மைல் விஸ்தீர்ணம். அதை நீ என்னை வைத்து அந்த சரகுடம் போட்டு 10 பகையிலே 12 மணி அளவில் அந்த சரகுடத்தை எரித்தது உண்டானால் அதுல இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் இறந்தது உண்டானால் அதுல இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் வந்தது உண்டானால் அந்த புகையை உண்டானால் உனக்கு குஷ்டரோகி நீங்கும். ஆமா, அதனால நான் தேடி சொல்ல வேண்டுமா? தேடி சொல்ல வேண்டும். அதனால உனக்கு அப்படி ஒரு தெரியலையா சுவாமி? அம்மா வேணா தாயே, இவ்வளவு நம்பிதான் ஏத்துக்க சுவாமி. என்னால நாடு கெட்ட என்னால நீ கெட்ட சுவாமி. நான் கெட்டு போயிட்டேன். ஏத்துக்க சுவாமி. நான் மனைவியா ஏத்துக்க சுவாமி. நானே எதிர்க்கிறேன். கத்திய கணவரின்னு வேணாம் என்று சொல்லிவிட்டான். நீ வேணா சாமி. ஏத்துக்க சுவாமி. என்னை தொடாத. நான் பெண்ணா பீரந்த போறேன்.
அண்ணா நீ எப்படி அழுதாலும் அந்த அக்னி கட்டிய தேவனை கணவரும் ஏற்றுக்கவில்லை. சொன்ன வண்ணமாக இந்த பார், இந்த காட்டை வைக்கிறேன் குடிக்கொச்சில சாகு, இந்த விஷத்தை வைக்கிறேன் குடிசு சாகு, இல்லைன்னா சுண்ணாம்புக்கல் வைத்து அந்த சுண்ணாம்புக்கல் விழுந்து சாகு, அதுதான் உங்களுக்கு சாகு. எப்படி சாத்தே அண்ணா என் கட்டிய கணவரும் ஏற்றுக்கவில்லை, என் மாலையிட்ட மன்னவரும் ஏற்கவில்லை, என் மீது ஆசை கொண்ட கணவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்னென்ன செய்வேன் அண்ணா? அதனால இந்த விஷயமாகப்பட்டது அண்ணா அக்னி பகவானே, அதனால நான் சொல்லிய வண்ணமாக அகல நிகழம் பொருந்திய 100 மைல் விஸ்தீர்ணம் உள்ள காண்டா வனத்தை பக்கம் பகல் 12 மணி அளவில் சரகுடகம் போட்டு எரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போனா யாருன்னா காப்பாத்துவாங்களா? அவனு காப்பாத்திக்கிறேன். உனக்கு என்ன, நீ நானுமே போலாம் அப்படின்னு என்கிட்ட வந்துட்ட. நீ நானுமே போய் அந்த காண்டா வனத்தை எரித்து நீ அந்த வரக்கூடிய கோபத்தை பசித்தால் விட்டால் இந்த குஷ்ட வியாதி தீர்ந்து விடும். அர்ஜுனனும் சென்று எரித்ததை உண்டானால் உன்னுடைய போய புஷ அந்த விஷம் போகும். அதனால நீ